ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னும் கரெக்டாக 7 நாள் இருக்குது. இன்னும் பர்டிகுலராக சொல்லப்போனால் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் உங்கள் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறைஞ்சி ஒரு 6 மாத கனவை சந்தோஷமாக இறக்கி வச்ச ஒரு நிம்மதியோடு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இது நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். அதற்கான என்னுடைய பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும். அதை எப்படி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறது, இதை எப்படி நம்ம அது ஒரு நிம்மதியான நாளாக எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இந்த 7 நாள் நம்ம என்ன செய்ய போகிறோமோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 7 நாள் எப்படி நம்ம மெட்டீரியலைஸ் பண்ணுறது, அதிகமாக படிக்கணுமா கம்மியாக படிக்கணுமா என்ன படிக்கணும், அது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு நான் சொல்கிற இந்த ஒரு சின்ன முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது என்னென்னா, நம்ம ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கணும். நம்ம நல்லா படிச்சிருக்கோன்னு நம்ம மனசை நம்ப வைக்கணும். அப்போ தான் நம்மளால் சக்ஸஸை அச்சீவ் பண்ண முடியும். நான் சொல்கிறது இன்னும் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம நல்லா படிச்சிருக்கோன்னு நம்ம மனசை நம்ப வைக்கணும். அது எப்படி சார் நம்ம மனசை நம்ப வைக்கிறது? சின்ன ஹேக் தான், சின்ன ட்ரிக்கு தான், சின்ன முயற்சி தான். செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பலனளிக்கும். நம்மளால் என்ன முடியுமோ அதை பிளான் பண்ணுங்கள். நம்மள நிறைய பேர் என்ன முடியுமோ அதை தாண்டி எக்ஸஸாக பிளான் பண்ணிடுவோம். லைக் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்மளால் 90 மார்க் தான் எடுக்க முடியும் அப்படின்னா நம்ம 95 அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், நம்ம 91 எடுத்திருந்தாலும் நமக்கு சந்தோஷம் இருக்காது. அதே நேரத்தில் நம்மளால் 90 எடுக்க முடியும், என்னால் 75 தான் முடியும்னு நான் நினச்சி 90 எடுத்தேன்னா என்னோடய சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இது கரெக்டான சைக்காலஜி தானே? அப்போது இன்றைக்கி நான் ஒரு யூனிட் முடிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, உங்களால் ஒரு யூனிட் தான் முடிக்க முடியும்னா நீங்கள் 3/4 யூனிட் நினச்சிங்க. 3/4 யூனிட்டை தாண்டினாலே உங்கள் மனசு சந்தோஷப்படும். நீங்கள் வெற்றி நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு அது நம்பும். நீங்கள் இன்னும் புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் வேகமாக ஓடுறதுக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க. ஆன் தி அதர் சைடு, நம்ம ஒரு யூனிட்டுன்னு பிளான் பண்ணுறோம். இன்கேஸ் நம்ம ஒரு யூனிட்டை தாண்டி போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, அதை நெருக்கமாகவே நம்ம போயிருந்தாலும் நம்ம மனசு சோர்வடைஞ்சிரும். நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அது வந்துடும். அப்போ தேர்வில் வெற்றியை தோல்வியை நிர்ணயிக்கிறது பயிற்சி அப்படின்னு நான் சொன்னாலும் உங்களோட மனசோட முதிர்ச்சியும் அதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? அதை எப்படி ட்ரிக்காக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, அதை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும். அதை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணுன்னா அதனால் முடியறலோடு அதை கொடுக்கணும். அது தாண்டிடுச்சுன்னு அதை நம்ப வைக்கணும். சக்ஸஸை அது நமக்கு கேரண்டி பண்ணி தரும். அப்போ நம்மளால் என்ன முடியுமோ அந்த ஸ்மால் சங்காக பிளான் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மால் சங்கை டெய்லி அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆன் த 7th day when you are going to the exam, இந்த 7 நாள் நம்ம ஒரு எஃபர்ட்டை போடணும்னு நினச்சோம். அந்த எஃபர்ட்டை ப்ராப்பராக போட்டிருக்கோம். இது கண்டிப்பாக கன்சாலிடேட் ஆகும், ரிசல்ட்டாக எனக்கு மாறும் நம்பி போய் பரீட்சை எழுதுவீங்க. நிச்சயமாக வெற்றி உங்களை திரும்பி பார்க்கும், உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கும். சரியா? இந்த ஹேக்கை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். ஸ்டே டியூன்ட். See you in some other video.